ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். பழைய மிக்சியில் உப்பு மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இனிமேல் உங்கள் மிக்சி ரிப்பேர் ஆகவே செய்யாது. இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான டிப்ஸும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வெளியூருக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து எப்படின்னா நீட்டாக மடித்து வச்சோம் அப்படின்னாலும் அது வந்து கலைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செட்டாக வந்து எடுத்து வைக்கிறப்போ ஒன்றோட ஒன்று வந்து நம்ம சேர்த்து வச்சாலுமே அது சில நேரங்களில் இந்த மாதிரி ஷர்ட்டு தனியாக பேண்ட்டு தனியாக அந்த மாதிரி வந்து போயிடும். இந்த மாதிரி செட்டாக நம்ம ட்ரெஸ்ஸை வந்து மடித்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி மடிப்பீங்களோ அந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பேண்ட்டை வந்து இந்த மாதிரி ஷர்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பின் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இது செட்டாகவே இருக்கும், கலைஞ்சு போகாது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கவுண்டர் டாப்லலாம் வந்து கடப்பாக்கல் தான் வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி கடப்பாக்கல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து அதோட ஷைனிங் வந்து குறைஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி அந்த கரைகள் வந்து அதிகமாக பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து தண்ணிலாம் வந்து யூஸ் பண்ணி துடைப்போம் இல்லையா, அப்போல்லாம் ஒரு மாதிரி வந்து அந்த திட்டு திட்டாக வந்து தெரியும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி சமையல் எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு வந்து ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி அந்த எண்ணெய் கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு துணியை வச்சு இதை வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சி எடுக்கிறப்போ நம்மளோட கடப்பாக்கல் வந்துட்டு ரொம்ப நாள் ஆனாலுமே அந்த ஷைனிங் வந்து மாறாமல் அப்படியே வந்து இருக்கும். இப்போ நான் வந்து தண்ணி எண்ணெய் விட்டு ரெண்டத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து இதை வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். அந்த கல் ஃபுல்லாகவே தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தொடச்சி அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறப்போ அந்த கல்லோட ஷைனிங் எதுவுமே மாறாமல் எப்பவும் ஒரே மாதிரி பளிச்சுன்னே இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சிட்டேன். தொடச்சி அதோட ஈரமெல்லாம் வந்து காயிற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நான் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னுமே வந்து ஒரு நல்ல காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி தொடச்ச இடத்துக்கும் துடைக்காத இடத்துக்கும் நான் டிஃப்ரெண்ட் வந்து காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு உள்ளது வந்து துடைக்காதது, இல்லை ரைட் சைடு உள்ளது வந்து அந்த எண்ணெய் ஊற்றி தொடச்சது. பாருங்கள், நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கடப்பாக்களோட ஷைனிங் வந்து மாறாமல் எப்போவுமே புதுசு போல் பளிச்சுன்னே இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பழைய மிக்சியில் உப்பு மட்டும் போட்டு பாருங்கள், உண்மையாகவே வந்து ஆச்சரியப்படுவீங்க. நான் உப்பு வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ இந்த மிக்சி வந்து எப்போவும் ரிப்பேர் ஆகவே செய்யாது. இந்த மிக்சி பாருங்கள், ரொம்பவே வந்து பழைய மிக்சி. இது ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கடி வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு அந்த அரைச்சதோட இதெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி வந்து வம்பா போயிடுச்சு. இப்போ இந்த மிக்சி வந்து க்ளீன் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவில் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இந்த மிக்சியில் வந்து ரொம்ப அழுக்குகள் இருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக நான் இது கூட வந்து சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஷாம்பு நான் வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாகவே வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து அழுக்குகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கெட் ஷாம்பு ஃபுல்லாகவே வந்து ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இந்த உப்புவும் ஷாம்புவும் மட்டும்தான். இது கூட கொஞ்சமாக வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் புழிஞ்சிட்டு வச்சுருந்த லெமன் தான். இதில் வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் தான் நான் வந்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஏன்னா அந்த உப்பு கூட ஷாம்பு வந்து சேர்றப்போ நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வரும். இப்போ இதை வச்சு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் மிக்சியை. இதுக்கு தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அந்த லெமனோட ட்ராப்ஸை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த லெமன் தோலை வச்சே இதை வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி லெமன் தோலை வச்சு அந்த உப்பு ஷாம்பு மிக்ஸை வந்து தொட்டு இந்த அழுக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தேய்ச்சிக்கலாம். இதை வச்சு தேய்ச்சி விடுறப்போவே நல்லா வந்து அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி மெத்தட்லேயே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய லெமனோட தோல் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த தோலை வச்சே நம்ம வந்து அழகாக இதில் உள்ள அழுக்குகளை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு நான் வந்து ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்க்ரப்பரோ இல்லை வேறு தண்ணி கூட ஊற்றி நான் வந்து துடைக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா உப்பு, ஷாம்பு, இந்த லெமனோட தோல் இது மட்டும்தான் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் உள்ள அழுக்குகள் வந்து நான் தேய்ச்சி காட்டுறேன். இது வந்து நாள்பட்ட அழுக்குகள், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உள்ள கரைகள், எதுவுமே வந்து துடைக்காமல் அப்படி வச்சுருந்தது. அந்த மிக்சி வந்து யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாக. இந்த மாதிரி மிக்சியை நம்ம வந்து இப்படி தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மிக்சியோட அந்த ஃபேன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லலாம் வந்து 3 ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடங்கள்லாம் அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா
சீக்கிரமாக வந்து நம்ம மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆயிரும். இந்த மாதிரி ஹோல் இருக்கக்கூடிய இடங்கள்ல உள்ள அடைப்புகளெல்லாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மிக்ஸி ரிப்பேர் ஆகவே செய்யாது. இந்த மாதிரி அந்த இடங்கள்ல அழுக்குகளும் படாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து தண்ணி வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் அழுக்குகள் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கும் மிக்ஸியும் ரொம்ப புதுசு போல் நீட்டாக அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழுக்குகள் எல்லாமே வந்து போய் மிக்ஸியும் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து உழைக்கும். இப்போ நான் அந்த லெமன் தோலையே அதில் வந்து டிப் பண்ணி ஃபுல்லாக இதில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைடில் உள்ள அழுக்குகள் மட்டும் இல்லாமல் மிக்ஸியோட உள்பகுதியிலே வந்து அழுக்குகள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? அதையுமே வந்து நம்ம இதே மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த அந்த சைடில் 3 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் கூட இதே வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அழுக்குகள் இருக்கோ எல்லா பகுதியிலையும் நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். மிக்ஸியோட உள்பகுதி நம்ம ஜார் வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த பகுதியெலாம் கூட ரொம்பவே அழுக்காக இருக்குது. இதுக்கும் நான் வந்து இதே மாதிரி இந்த உப்பு, ஷாம்பு அந்த மிக்ஸை வந்து லெமனோட தோல் வச்சு நான் தொட்டு வந்து இதிலே வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா அதோட கரைகள் பாருங்கள், பச்சை கலர் கரை மாதிரி படிஞ்சு அப்படி வந்து இருக்குது. இதையுமே நான் இந்த மெத்தட்லேயே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துணியை தண்ணியில் வந்து தொட்டுட்டு நல்லா அந்த துணியை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஈரம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இப்படி வந்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மிக்ஸியும் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அடைப்புகள் எல்லாமே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்குமா, அதனால் மிக்ஸி வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து ரிப்பேரும் ஆகாது. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இந்த கேப்லலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அழுக்குகள் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பின்பகுதியை துணியில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு இடுக்குகளில் உள்ள அழுக்குகள் கூட அழகாக வந்து உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ஃபேன் இருக்கக்கூடிய இடுக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்பூனை ஒரு துணி வச்சு மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளேயே நான் இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்பூனோட பின்பகுதியை இந்த மாதிரி துணியில் மடித்து விட்டுட்டு அதையும் வச்சு வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் எதுவுமே வச்சு நான் தேய்க்கலை. நார்மலாக இந்த பொருள் வச்சு மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸ்பூனோட பின்பகுதியை வச்சு வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அழுக்குகள் எவ்வளோ அழகாக வந்து ரிமூவ் ஆகுது பாருங்கள். நான் வேறு தண்ணி எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பொருள் மட்டும்தான். இதை வச்சு நல்லா வந்து அழுக்குகள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இதை வந்து அந்த துணியை வந்து ஈரப்படுத்திட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்குகள் இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து சூப்பராக அழுக்குகள் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன் பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அடைப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகவே செய்யாது. இந்த மாதிரி வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட மிக்ஸி வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகாமல் ரொம்ப நாள் வரைக்குமே வரும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து வெந்நீர் வந்து நம்ம சூடாக்குவோம். இந்த மாதிரி சுடு தண்ணி வந்து போடுறப்போ நமக்கு வந்து அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வந்து சுடு தண்ணி உங்களுக்கு சூடாகி கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சுடு தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்நீர் வந்து சூடாகி கிடைக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சுடு தண்ணி போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து பாருங்கள், நல்லா பபிள்ஸ் விட்டு சூடாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து இந்த சூடே போதும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து சுடுதண்ணி வந்து சுட வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து மழைக்காலங்களெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் வரைக்கும் நமக்கு சூடு வந்து ஆறாமல் இருக்கணும், நம்ம வந்து போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து குளிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி இதை வந்து மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இல்லாமல் மூடி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா எடுத்து குளித்தாலும் அந்த சூடு வந்து ஆறாமலே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மழைக்காலங்களில் நம்ம தீப்பெட்டியை என்னதான் வந்து சேஃபாக வச்சுருந்தாலுமே அதில் வந்து ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா இந்த மாதிரி தீக்குச்சிகள்லாம் ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து காயறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி வந்து எடுத்துக்கோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி அரிசி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த தீப்பெட்டிக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி தீக்குச்சிகள் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அரிசியே வந்து உறிஞ்சிக்கும். இதனால் தீக்குச்சிகளுக்குள்ளே ஈரப்பதம் வந்து இருக்காது. நமக்கு வந்து நல்லாவே காஞ்சு கிடைக்கும். இந்த டிப்பை வந்து மழைக்காலங்களில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குடைலாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சில நேரம் இந்த குடைகளில் இந்த மாதிரி வெல்க்ரோ இருக்கும், இல்லை வந்து பட்டன் டைப் குடைகளாக இருக்கும். அது வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த சுருட்டி வைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறப்போவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வீட்டிலே நம்ம வந்து எங்கேயாவது மாட்டி வைக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி விரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து குடையை வந்து நீங்கள் எப்போவும் மடக்கிற மாதிரி நல்லா வந்து சுருட்டி வச்சுக்கோங்க. சுருட்டி வச்சுட்டு நம்ம வீட்டில்
வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம் இல்லையா வளையல், அந்த மாதிரி வளையல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வளையலை வச்சு உள்ளுக்குள்ளே வந்து மாட்டி விட்டுறலாம். இப்படி வந்து மாட்டி விட்டுறப்போ நமக்கு வந்து நல்லாவே அந்த வெல்க்ரோ மாட்டுற மாதிரி இல்லை பட்டன் மாட்டுற மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிட் ஆகிக்கும். இதை வந்து நீங்கள் வெளியில் போகிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் வந்து கொடையை வந்து தொங்க விடுறப்போ கூட இதே டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.